எல்லாருக்கும் வணக்கம். ஒரு நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு நலத்திட்ட உதவிகள் வாழ்ந்தோம். அண்ணனுடைய பிறந்தநாள் ரசிகர்கள், அண்ணனுடைய சொந்த ஒரு ரசிகர் பட்டாளமே வந்திருக்கு அண்ணனுடைய பிறந்தநாளை கொண்டாட. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அண்ணனை பிறந்தநாளுக்கு வந்து ஒரு சிறப்பு அழைப்பாளராக அண்ணன் மேஜர் ராஜேந்திர அண்ணன் வந்திருக்காங்க. அவருக்கு ஒரு வாழ்த்துக்கள். சைதன்யா மேடம் வந்திருக்காங்க. சொல்லுவாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்களுடைய எனக்கு வந்து ஒரு கடவுள் தான் லெஜண்ட். எல்லாரும் சொல்லுவாங்க சீசஸ் கும்பிடுறாங்க. எனக்கு முதல் கடவுள் வந்து சீசஸ் தான். இருந்தாலும் அதுக்கு அடுத்து எங்கள் அண்ணன் லெஜண்ட் அண்ணன் தான் எனக்கு வந்து. ஏன்னா என்னை வாழ வச்ச தெய்வம். அவருக்கு ஒரு மாநில செயலாளராக இருக்கேன் நான். அகில இந்திய லெஜண்ட் ரசிக மன்றத்தில் மாநில செயலாளராக இருக்கேன் நான். இன்றைக்கி அண்ணனுடைய பிறந்த நாள் ஒரு சிறப்புமாக இன்றைக்கி இந்த விழா எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் வந்திருக்க எல்லா ரசிகர்களுக்குமே ஒரு நன்றியை சொல்லிவிட்டேன். ஏன்னா நீங்கள் ஒரு கூட்டத்தை அண்ணனுக்காண்டி வந்திருக்கீங்க. ஒரு ரசிகராக எவ்வளோ வேலைகள் இருக்கும். இருந்தாலும் அண்ணனுடைய ஒரு என்ன எப்படி சொல்லணும்னு எனக்கு தெரியல. ஏன்னா லெஜண்ட் அவருனால ஒரு பவர் தான். லெஜண்டுனால ஒரு பிறந்தநாள்னாலே நம்ம எல்லோரும் நண்பருக்கு ஒரு ஃபோன் பண்ணி தான் சொன்னேன். வந்துட்டாங்க எல்லோரும். நாங்கள் வரேண்ணே, அண்ணனுக்கு வராமல் எப்படி? நம்ம அண்ணன் எதிர்பார்த்து வர மாட்டாங்க. அண்ணனுக்காண்டி பிறந்தநாளுக்காண்டி நான் சிறப்புமாக இன்றைக்கி அண்ணனுடைய பிறந்தநாளை கொண்டாடுவோம் அப்படின்ட்டு வந்திருக்க ரசிகர்கள் எல்லாரும் கேக்கு வாங்கிக்கிட்டு அண்ணனை சந்திக்க இருக்காங்க. அண்ணன் வந்து நீ பாருங்கள் நலத்திட்டம் கொடுத்துருக்காங்க. அண்ணன் ஒரு 500 பேருக்கு அசைவ உணவு கொடுத்துருக்காங்க. எல்லோரும் இன்றைக்கி சாப்பிடணும். சாப்பிட்டு அண்ணனை வந்து நீங்கள் ஒரு வாழ்த்தணும். எல்லாருக்கும் வரணும். வந்து அண்ணன் ஒரு ஃபோட்டோ எடுத்து அண்ணனுடைய வாழ்த்தணும். ரொம்ப நன்றி. அண்ணன் வந்து தெரியும் உங்களுக்கு. அண்ணன் யாரும் தெரியும். கேப்டன் விஜயகாந்த் தான் தெரியும். அண்ணனுடைய விஜயகாந்த் அண்ணனுக்கு வந்து வலது எழுது எல்லாமே அண்ணன் தான். அண்ணன் நம்ம ஊர் தான், திருநெல்வேலி பக்கம் தான், நம்ம ஊர் பக்கம் தான். அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லெஜெண்டா. நம்மளை ஒரு அன்பால் அண்ணன் வந்திருக்காங்க. ஒரு ஃபோன் பண்ணி சொன்னோன்னே நான் வரேன், அண்ணனுக்கு பிறந்தநாள் கொண்டாட நான் வராமல் இருப்பேன், நான் வரேன் அப்படின்னு உடனே அண்ணன் வந்தாங்க. அண்ணனுக்கு ரொம்ப நன்றி. அண்ணன் பேர் பார்த்தீங்கன்னா மேஜர் ராஜேந்திரன். அண்ணன் பார்த்தீங்களா மேஜர் பார்த்தீங்களா? அதுதான் மேஜர் ராஜேந்திரன் அண்ணனுடைய பேர். எனக்கு உயிர் கொடுத்த தாய் தந்தையருக்கு என்னுடைய முதல் வணக்கம். என்னை சினிமாவில் அறிமுகப்படுத்திய புரட்சி கலைஞர் எங்கள் ஆசான் சொக்க தங்கம் தெய்வ திரு கேப்டன் அவர்களுக்கு என்னுடைய 2வது வணக்கம். இங்கு வருகை தந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய 3வது வணக்கம். சினிமான்னா மணிக்கணக்கில் பேசலாம், அரசியல் அப்படின்னா நாள் கணக்கில் பேசலாம். இந்த மாதிரி நிகழ்வுகளில் ஒரு சில நிமிஷங்கள் பேசுகிறேன். பேச்சில் நிறைய இருந்தால் எடுத்துக்குங்க, குறை இருந்தால் மன்னிச்சுக்குங்க. லெஜண்ட் ஒரு ட்ரேட்மார்க்கை ரிஜிஸ்டர் பண்றதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அதற்கு எவ்வளவு உழைப்பு வேணும், அதன் பின்னாடி எவ்வளவு முயற்சி வேணும் அப்படிங்கிறதை நிரூபித்து காட்டியவர் நம்மளுடைய லெஜண்ட் சரவணன் அண்ணன் அவர்கள். அதாவது இந்தியாவிலே மல்டி ஸ்டோர் அப்படிங்கிறத உருவாக்கியவர் யாருன்னு கேட்டீங்கன்னா நம்மளுடைய லெஜண்ட் அண்ணன் தான். அதாவது ஒரு அண்டர் ஒன் ரூஃப்ல பர்னிச்சரா, ஜுவல்ஸா, இல்ல டெக்ஸ்டைல்ஸா, இல்ல வீட்டு உபயோகப்படுற பொருட்களா, எதுனாலும் அண்டர் ஒன் ரூஃப் அப்படின்னு அந்த மல்டி காம்ப்ளெக்ஸை இந்தியாவில் முதலாக ஏற்படுத்தியவர் நம்மளுடைய அண்ணன் லெஜண்ட் அவர்கள். இதை பார்த்துதான் கிஷோர் பியானி அப்படிங்கிற ஒரு நார்த் இந்தியன் பிக் பசார் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா முழுவதும் உருவாக்கினார். அதற்கு முன்னோடி நம்மளுடைய அண்ணன், நம்ம ஊரை சார்ந்தவர், நம்ம வம்சாவளி எவ்வளவு உழைத்திருப்பார் அதற்காக. அந்த ட்ரேட்மார்க்கை, அதாவது நான் வந்து கேள்விப்பட்டேன் என்னன்னா, ஒரு நடிகர் வந்து இந்த விளம்பரத்துக்கு வந்து நடிக்க வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் சினிமாவில் இருக்கிறதுனால எங்களுக்கு தெரியும். ஆனால் தைரியமா அண்ணா அதை நடிச்சு லெஜண்ட் அப்படிங்கிற ஒரு ட்ரேட்மார்க்கை உருவாக்கி இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஒரு ராஜ்யத்தையும் உருவாக்கி அதன் பிறகு சினிமாவுக்கு வந்தாங்க.
சினிமாவில் வந்து ஒரு படம் ஒன்று தயாரித்து அதில் நடித்து இந்தியா முழுதும் ஒரு கவனத்தை ஈர்த்தவர். இப்போ அவருடைய அந்த லெஜெண்ட் செகண்ட் பார்ட்டில் நான் அண்ணனோட படத்தில் நடிச்சிருக்கிறேன். இப்போ எனக்கு வந்து அவர் அண்ணன் கிடையாது, எனக்கு ஒரு முதலாளி. நான் அவர்கிட்ட இப்போ கைவிட்டி சம்பளம் வாங்கியிருக்கிறேன். ஸோ எல்லாத்தையுமே எப்படி கேப்டன் வந்து அனுசரணையா எல்லாரோடையும் வந்து பழகுவாரு, எல்லாரோடையும் பேசுவாரு, எல்லாரோடையும் ஒன்னா இருந்து சாப்பிடுவாரு. கேப்டன் போலவே இப்போ அண்ணன் அவர்களும் செயல்படுத்துறாரு. நான் பார்த்தேன், நேரடியாக நான் பார்த்தேன், அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல நான் வந்து பார்த்தேன். அது இல்லாம நான் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், இந்தி ஆகிய 5 மொழிகளிலும் சுமார் 300 படம் மேல நடிச்சிருக்கேன். ஒரு 67 சீரியல் பண்ணியிருக்கிறேன். ஒரு 16 விளம்பர படங்கள் நடிச்சிருக்கிறேன். எனக்கு அதிகமான சம்பளம் கொடுத்தது எங்க முதலாளி தான். இந்த படத்துல தான் எனக்கு அதிகமான சம்பளம் கொடுத்தாங்க. அவருக்கு இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏதோ பிறந்தோம், ஏதோ வாழ்ந்தோம், ஏதோ வளர்ந்தோம் இல்லாம ஏழை எளிய மக்களுக்கு செய்யணும்னு ஒரு மனசு வருது பாத்தீங்களா, அது மிகப்பெரிய ஒரு விஷயம். அது அண்ணன் வந்து தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நான் கேள்விப்பட்டேன் 2018 நினைக்கிறேன், ஐ திங்க் அந்த புயல் வரும்போது 2 கோடி ரூபாய் வந்து நிதி கொடுத்திருக்கிறார். அதே போல எங்களுடைய நடிகர் சங்கத்துக்கும் நிதி 2 கோடி ரூபாய் கொடுத்திருக்கிறார். திருச்செந்தூர் கும்பாபிஷேகத்துக்கு பணம் 2 கோடி ரூபாய் கொடுத்திருக்கிறாங்க. தங்க வேல் கொடுத்திருக்கிறாங்க. எத்தனையோ சர்ச்சுக்கு உதவி பண்ணியிருக்கிறாங்க. எத்தனையோ தர்காவுக்கு உதவி செஞ்சிருக்காங்க. மதம்லாம் பார்க்காம அனைத்து மதத்தில் உள்ளவங்களுக்கும் வந்து அண்ணன் வந்து உதவி செஞ்சிருக்கிறாங்க. அதுக்கெல்லாம் ஒரு மனசு வரணும், அந்த உதவுறதுக்கு ஒரு மனசு வரணும். ஏன்னா நம்ம எல்லாம் பார்த்தோம்னா நம்ம நல்லா இருக்கணும், நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் நினைப்போம். ஆனா கேப்டன் மாதிரி, அண்ணன் மாதிரி, நம்ம லெஜெண்ட் சரவணன் அண்ணன் மாதிரிலாம் வந்து எல்லாருக்கும், நம்ம கூட இருக்கிறவங்களுக்கும் சரி, மக்களுக்கும் சரி உதவி செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருது பார்த்தீங்களா, அதுவே மிகப்பெரிய விஷயம். இந்த நேரத்தில் அவருக்கு என்னுடைய ஹேண்ட்ஸ்அப் நாங்கள் செலுத்திக்கிறேன். ஏன்னா மிகப்பெரிய ஒரு விஷயம். ஏன்னா அண்ணனை வந்து நம்ம தொடர்ந்து அண்ணனோட பயணிக்கணும்னு எனக்கு ஆசை. நான் வந்து நம்ம கதிர் அண்ணன், லெஜெண்ட் கதிர் அண்ணன் சொன்னேன், என் கேப்டன் மாதிரியே இருக்கிறாரு அண்ணன், லெஜெண்ட் அண்ணன், அவரோட நம்ம தொடர்ந்து பயணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். தொடர்ந்து பயணிப்போம். அதாவது தமிழகத்தின் தங்கம், ஏழைகளின் சொந்தம், கருணை காட்டுவதில் வந்து கண்ணன், எல்லா உயிருக்கும் ஜீவ காரணியம், பெருந்தலைவர் காமராஜர் வழியில் வந்தவர் எங்களுடைய அண்ணன். அவர் வாழ்க, நீடூடி வாழ்க என வாழ்த்தி என்னுடைய உரையை முடிக்கிறேன். இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்த நம்மளுடைய அண்ணன் சுதாகர் அவர்களுக்கு என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல தலைமை அலுவலகத்தை சார்ந்த அனைத்து நிர்வாகிகளுக்கும் என்னுடைய நன்றி வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல இதற்கு முன்னாடி சிறப்பாக நடனமாடி நம்மளை எல்லாம் உற்சாகப்படுத்திய சென்ட்ரல் சுருதி சந்திரசேகர் அவர்களுக்கும், அதே போல சிவாஜி அந்தோணி தாஸ் அவர்களுக்கும், அதே போல இங்கு வருகின்றிருக்கும் காவல்துறை அதிகாரி அவர்களுக்கும், பொதுமக்களுக்கும், முக்கியமாக ஹைதராபாத்தில் இருந்து வந்திருக்கும் எங்களுடைய திரைப்பட நடிகை சைத்தன்யா கொப்லா அவர்களுக்கும், மற்றும் பத்திரிகை நண்பர்களுக்கும், தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் என்னுடைய நன்றி வணக்கம். பேச்சில் நிறைய இருந்தா எடுத்துக்கீங்க, குறை இருந்தா மன்னிச்சுங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். Okay, sir. Morning, sir. Thank you.